Hi all, this is Suresh from CarControl Training Academy, training in our car and own car in Chennai at doorstep. In the video, Grandi10 nios student newly purchased vehicle, automatic manual transmission AMT model. So that's the review plus ground judgments classes. So two compile பண்ண மாதிரி பார்க்க போறோம். Grandi10 nios பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான ஒரு ஃப்ரண்ட் பானட் சிஸ்டம் வந்துடும். ஸோ ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டர் ஃபாக் லைட்டு, டிஆர்எல் ஓகே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் சில மாடல்ஸில் ஒன்றா ஃபாக் லேம்ப் கொடுப்பாங்க, அதுக்கு பதிலாக டிஆர்எல் கொடுப்பாங்க. இதில் டிஆர்எல் அண்ட் ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 14 inch அலாய். ஓகே, சொன்ன மாதிரி டாப் எண்டில் தான் 15 inch அலாய், இது 14 inch அலாய் கொடுத்துருக்காங்க. இது 167 cm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஒரு நார்மலான ஸ்பீட் பிரேக்கர் ஹம்ஸ் எல்லாம் நல்லாவே டீசெண்டான கிளியரன்ஸ் ஸ்பேஸு, நல்லா எஸ்பிஎஸ். ஸோ பேக்குமே ஒரு நல்ல லுக் அண்ட் ஃபீல் இருக்கும், பார்த்தாலே தெரியும். ஓகே, இந்த நியூ மாடல் ஆஃப் நியாஸ்க்கு Grandi10 nios AMT மாடல். இது ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். வேணும்னா மேனுவல் கூட வச்சுட்டு அந்த கியர்ஸ் நம்மளே சேஞ்ச் பண்ணி அசஸ் பண்ணிக்கலாம். இட் கம்ஸ் வித் 7 inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். ரியரில் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பட்ஜெட் கார்ஸில் 2 கார்ஸில் தான் வந்திருக்கு. ஒன்று இதுவும், இன்னொன்று சாண்ட்ரோன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி நைஸ் ஃபீச்சர் ஆஃப் இட். இந்த டாப் எண்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர், க்ரோம் ஃபினிஷ், அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட். ஸோ இது பேசிக்கான டிஃப்ரென்ஸ் அந்த டாப் எண்டில் இருக்குது, இதில் கிடையாது. அதே மாதிரி 15 inch அலாய் கொடுத்துருக்காங்க. இதில் 14 inch அலாய் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. உங்களுக்கே தெரியும் 5'11" நான் இருந்தாலும் என்னால் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. லெக் ஸ்பேஸுமே லெக் ரூமும் நல்லா இருக்குது. பின்னாடி இருக்கிற சீட் நல்லா பேக்கில் தள்ளி இருக்கேன். லெக் ரூமுமே சூப்பராக இருக்குது. ஓவரால் இட்ஸ் a very spacious vehicle சொல்லலாம். 4-member family. இட்ஸ் a premium hatchback மாடல். ஒரு 4-member family, 5 members கொஞ்சம் சின்ன குழந்தைங்க தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒரு 5 members பிக்கர் இருந்தாலுமே லைட்டாக என்ன மாதிரி சைஸ் இல்லாமல் கொஞ்சம் லீனாக இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா உட்கார முடியும் பின்னாடி. அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது பின்னாடி. ஸோ Grandi10 nios உள்ளே பார்த்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் இதை. ஜட்ஜ்மெண்ட் கிளாஸில் வேரியஸ் கோன்ஸ் வச்சு உள்ளே இருந்த வியூ இப்படி தான் இருக்கும். ஒரு 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 ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத மாதிரி ஒரு மேஸ் மாதிரி இருக்கும் வழி. ரைட்டில் போய் லெஃப்ட்டில் போகணும், லெஃப்ட்டில் போய் ரைட்டில் போய் ஸ்டடி பண்ணுற மாதிரி மட்டும் அவருக்கு தெரியும். தென் பாடி ஜட்ஜ்மெண்ட்ஸு, கால்குலேஷன், லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் எவ்வளோ இருக்குது, நம்ம பிரேக்கிங்லேருந்து எவ்வளோ எடுத்தால் க்ரீப் ஆகும், ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறது எப்படி அவருக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக் ஆல்ரெடி ஓட்டுறாங்க, இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்கில் க்ரீப்பிங் ஃபங்க்ஷன் எவ்வளோ அழகாக நம்ம கிளச் கண்ட்ரோல் மாதிரி யூஸ் பண்ணி 8 kilometers 9 kilometers நம்ம க்ரீப் பண்ண வச்சு கூடவே இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எப்படி திருப்பலாம், அப்படியே யூட்டர்ன் சிமுலேஷன் எப்படி பண்ணலாம் இங்கே. ஓகே, i10 niosக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப காம்பேக்டாக வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு கார் போகிற வழி தான், கரெக்டாக இடிக்காமல் எவ்வளோ அழகாக போகணும். ஓகே, வண்டர்ஃபுல்லாக அது பண்ணுறது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதனால் சொன்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் பிக் ஆகும். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், பாடி எவ்வளோ வித் இருக்குது, லென்த் இருக்குது. அங்கே போய் ரிவர்ஸும் ட்ரைனிங் கொடுக்குறோம், ஃப்ரண்ட் பானட் ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ வண்டர்ஃபுல்லாக பிக் பண்ணிப்பாங்க ஆஸ் அ ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் ரோட்ஸ் போகும்போது வெறும் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அனுசரித்து போங்க அப்படின்னும் போது இடிக்காத மாதிரியே தெரியும் அவங்களுக்கு. அதனால் இங்கே ரொம்ப கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிடுறோம். பண்ண பிறகு யூ வில் ஃபீல் அ லாட் பெட்டர் ஆன் ரோட்ஸ். எங்களுக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் அதனால தான் கொடுக்குது. சரி, புது வெஹிக்கிள் இப்போ தான் சார் வண்டி ரோட்ஸ்க்கு எடுத்துகிட்டு ஓட்ட போகிறாரு. அன்றைக்கி டெலிவரி எடுத்துகிட்டு வந்துட்டார் ஃப்ரெண்டு வச்சுட்டு. கிரவுண்ட் சிமுலேஷன் முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ரோட்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ட்டாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. கிரவுண்ட் சிமுலேஷன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து வெரி நைஸ். ஸோ நீங்களும் if you want to learn in your car or if you want to learn in my car for boosting confidence for buying a car or newbie ரொம்ப ஃப்ரெஷராக ஆரம்பிக்கிறானோ, this is Suresh from Driving Academy. Thank you so much for watching this video, viewers. Thank you.